ரா ஆரம்பிச்சோடனே ஸ்மாக்டவுனில் எப்படி ஹல்கோகானுக்கு அஞ்சலி செலுத்தினாங்களோ அதே போல் பெல் அடித்து ஹல்கோகானுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. ஹல்கோகான் இறந்ததுக்காக அஞ்சலி செலுத்துனதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ராவை தொடங்குறதுக்காக ஜே ஈசோ உள்ற வர. ஜே ஈசோ வந்து அந்த ஈட் மூமெண்ட்லாம் முடிச்சுட்டு ஜே ஈசோ பேச போகிற நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல டாக் டீம் மேட்சஸ் சம்மர் ஸ்லாமில் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜே ஈசோ அண்ட் ரோமன் ரிங்ஸ் vs பிரசன்ட் ரீட் அண்ட் பேரன் பேக்கர். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அந்த டாக் டீம் மேட்ச் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பால் கேமன் உள்ற வந்து பேச ஆரம்பிக்கிற. ஜே ஈசோவை நான் அவமரியாதை செய்ய வரல. ஏன்னா இன்னைக்கு நடக்க போற பிரசன்ட்ரியோட ஒரு மேட்ச்ல ஜே ஈசோ கண்டிப்பா தோக்க தான் போறான். அந்த மேட்ச்ல வாங்க போற அடி எப்படி இருக்கு போகுதுன்றத அந்த இடத்துல சொல்ல வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம நீ தான் ஃபேமிலின்னு போயிட்டு இருக்க. இப்போ பாரு, ரோமன் ரிங்ஸ் தான் இங்கே லீடராக இருக்கிறான் உங்க ஃபேமிலியிலேயே. ரோமன் ரிங்ஸ்க்கு அப்புறம் வந்து ரிக்கிஷ் என்ன முடிவு செஞ்சார்? ரோமன் ரிங்ஸ் இல்லாத நேரத்தில் யார் லீடராக இருக்கணும், யார் ட்ரைபிள் சீஃபாக இருக்கணும்னு முடிவு செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, சோலோ சிக்கா தான். நீ இல்லை, அதனால உன் ஃபேமிலியிலேயே உனக்கு மரியாதை இல்லைன்றதை தெரிஞ்சுக்கோ. உனக்கு லீடர் ஆகிற தகுதி இல்லை. இருந்தாலும் நீ என் கூட இருக்கிற பிரசன்டீர் கூட மோத போகிறதுக்கு உனக்கு ஒரு பெரிய வயமுறா பால் ஹியூமன். இன்னொரு வாட்டி என்னோட குடும்பத்தை பற்றியும் என் ரத்தத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற நரம்புல இருக்கிற பிளட் லைன் ஃபேமிலியை பற்றி நீ தப்பாக பேசுன, கண்டிப்பாக ஒன்றை அடித்து நொறுக்கிறத தவிர வேற வழி இல்லை. என்னால் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் வின் பண்ண முடியும். என்னோட ஃபேமிலி இங்கே இருக்குது, உன்னோட ஃபேமிலி எங்கே இருக்குது, வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த செக்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ்டு டாக் டீம் மேட்சஸ் வந்து ராவில் வைக்கிறாங்க. அந்த மிக்ஸ்டு டாக் டீம் மேட்சஸ் யார் யாருக்குன்னா, ஏஜே சீல்ஸ் அண்ட் குபிகி வாரியர்ஸ் வர்சஸ் ஜட்மெண்ட் டே 2 உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்கான்டினல் சாம்பியனான டாமினிக் மிஸ்டிரியோ இந்த மேட்ச்சில் கலந்துக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து 2 டீமுமே வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ஏஜே சீல்ஸ் ஃபினிஷர் போட்டு டாமினிக் மிஸ்டிரியோ முடிக்கலான்னு போகிற நேரத்தில் ஜட்மெண்ட் டேவோட டீம் உமன்ஸ் வந்து காப்பாற்றுறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைனாக போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் டாமினிக் மிஸ்டிரியோவுக்கு அந்த பெனாமல் ஃபோர் ஆர்ம்ஸை போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஷேமஸை போய் கிரேசன் வாலர் ஒம்பளப்பாரு. ஏன்னா அவர் பின்னாடி நியூ டே டீம் இருக்கிறதுனால அந்த தைரியத்தில் ஒம்பளப்பாரு. நான் புவர் காய்க்குலாம் சண்டை போட மாட்டேன்னு சொல்லுவார் ஷேமஸ். அதுக்கப்புறம் அந்த இடத்துல மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த மேட்ச்சில் வந்து ஷேமஸ் அட்டாக் பண்ணுறதுக்காகவே ரூசே வருவார். ரூசேவையும் அடிச்சு போட்டுட்டு ஷேமஸ் வந்து இந்த மேட்ச்சில் கிரேசன் வாலரை வந்து ரோல் பின் பண்ணுவார். அந்த இதுலேருந்து எஸ்கேப் ஆகி ஷேமஸ் கிரேசன் வாலருக்கு ஒரு ப்ரோ கிக்கை விட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுவார். வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, ஷேமஸ் செலிப்ரேஷன் பண்ணுற நேரத்தில் ஷேமஸோட கையில் கொண்டு வர ஸ்டிக்கை எடுத்துட்டு வந்து ரூசே பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார். மீண்டும் இவங்களுக்கான ஃபியூடு நடந்துகிட்டே இருக்கு. ஆளுக்கு ஒரு முறை ஜெயிச்சாலும் இந்த மேட்ச் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, சம்மர் ஸ்லாம் ஃபியூடுக்காக தான் இவங்களுக்காக மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. சம்மர் ஸ்லாமில் வைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல ரூசே ஷேமஸை போட்டு அப்படியே அவர் தன்னோட சப்மிஷன் கேமல் கிளச்சை போட்டு லாக் பண்ணி பயங்கரமாக டாமினேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பிரசன்ட் ரேட பேரன் பேக்கர் சொல்லுவார், இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்கும் அந்த மேட்சை பற்றி ஐடியா சொல்லுவார். அதுக்கப்புறம் லைரா வந்து பேச ஆரம்பிப்பாங்க. லைரா வந்து பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, பிக்கி லிஞ்ச் மியூசிக் வரும். பிக்கி லிஞ்ச் மியூசிக் கேட்டோன்னே லைரா பிக்கி லிஞ்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு பிக்கி லிஞ்ச் என்ட்ரன்ஸ்லேயே வரலன்னொன்னே பிக்கி லிஞ்ச் பின்னாடி வந்ததை உணர்ந்து பிக்கி லிஞ்ச் ஸ்டிக் எடுத்து செலிப்ரேஷன் பண்ண அட்டாக் பண்ண ரெடியாக இருந்த நேரத்தில் அதை தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிக்கி லிஞ்சை லைரா ஸ்டிக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. லைராவை ரொம்ப நாளாவே நல்லா ஹைப்பாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருந்த செமிசைன்ட்ட வந்து கேரன் கிரஷும் அவங்களோட ஒய்ஃப் வந்து பேசுவாங்க. சம்மர் ஸ்லாம் மேட்சை பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் பெய்லி இன்டர்வியூ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8 உமன் டாக் டீம் மேட்சஸ் நடக்கும். அதாவது இந்த மேட்ச் யார் இருக்கீங்க, நயமி அண்ட் செல்சா கிரன் அவங்க டீமையும், அதுக்கப்புறம் யூஎஸ்கே நிக்கி பெல்லா, அதுக்கப்புறம் ஸ்டெப்னி வாங்கியோர், அதுக்கப்புறம் ரீகா ரிப்ளே, இவங்களுக்குள்ள ஒரு 8 உமன் டாக் டீம் மேட்சஸ் நடக்கும். இந்த 8 உமன் டாக் டீம் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் 2 டீமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து டாமினேட் பண்ணி வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, ரீகா ரிப்ளே டீம் தான். ரீகா ரிப்ளே, யூஎஸ்கே, அதுக்கப்புறம் நிக்கி பெல்லா, அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப்னி வாங்கியோர், இவங்கெல்லாம் வின் பண்ணிடுவாங்க. இந்த மேட்ச்சில் கடைசியில் செல்சா கிரனை போட்டு தான் முடிச்சிருப்பாங்க. இந்த மேட்ச்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்க்கு அப்புறம் பொறுத்த வரைக்கும் பேக் ஸ்டேஜில் தோத்ததை பற்றி ஜட்ஜ்மெண்ட் டேவில் வந்து டாமினிக் மிஸ்டிரியோ பார்த்துக்கிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரம் என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு மெக்சிகோவில் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஷோ பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ரீகா ரிப்ளே கையை பிடிச்சிக்கிட்டு யூஎஸ்கே ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச் யார் இருக்கீங்கன்னா, LW வர்சஸ் ஜட்ஜ்மெண்ட் டே. இவங்க 2 பேருக்கும் டாக் டீம் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து LWO டாமினேட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் அமெரிக்கன்ற கேரக்டரில் அமெரிக்கன்கிற கேரக்டரில் ஒருத்தர் வருவார். அவர் யாருன்னு இன்னும் வரைக்கும் தெரியல. அவர் வந்து வந்தோடனே டிராகன்லேயே அவர் அடித்து ஓட விடுவார். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொருத்தர் அமெரிக்கன்ற கேரக்டரில் வருவார். இது பார்க்கல இது வித்தியாசமாக தான் இருக்குது. இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, இவரும் LWO தோக்கடிப்பார். இப்போ 2 அமெரிக்கன் கேரக்டரில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் வந்து LWO இதை டிஸ்ட்ராக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஃபின்பேலர் தன்னோட ஃபினிஷரை போட்டு இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிடுவார்.
அடுத்ததா கந்தர் வருவார். கந்தர் வந்து தன்னோட உலக ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை பத்தி பேசுவார். அது மட்டும் இல்லாம தன்னோட சேலஞ்சரா இருக்கிற சம்மர் ஸ்லாம்ல பத்தி பேசுவார். சம்மர் ஸ்லாம்ல நடக்க போற மேட்சை பத்தி பேசுவார். என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, சிஎம் பங்க் வந்து இனி ஒருபோதும் வேர்ல்டு பெஸ்ட் இன் த வேர்ல்டுன்ற பட்டத்தை சொல்லக்கூடாது. ஏன்னா சிஎம் பங்கால இனி ஒருபொழுதும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வெல்ல முடியாது, அதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் சிஎம் பங்க் வர சிஎம் பங்க் வந்தோடனே கந்தரை பத்தி பேச ஆரம்பிப்பார். நீ வந்து என் முன்னாடி சாம்பியன்ஷிப்பை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு இன்னும் அந்த பழைய வெறி இருக்கு, என் நரம்புல ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, அது மூலமாக நான் உன்னை கண்டிப்பா தோக்கடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் ஸ்பீச் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட் மேட்சுக்காக ஜே யூசோ வருவார். ஜே யூசோ வந்தோடனே பிரசன்ட் ரைடும் பால் கியூமனும் வருவாங்க. பிரசன்ட் ரைடும் பால் கியூமனும் வந்து இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேரன் பேக்கர் வர மாட்டார். இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணோன்னு இந்த மேட்ச்சில் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து ஜே யூசோவை கிண்டல் பண்ணி மூவ்மெண்ட்லாம் போட்டுக்கிட்டு இருப்பார் பிரசன்ட் ரைடு. அதுக்கப்புறம் என்ன நடக்குறீங்க, ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிக்க போகிற ஜே யூசோவை அட்டாக் பண்ணுறதுக்காகவே பேரன் பேக்கர் அங்கேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்பியர் போடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸ்பியர் போட்டுட்டு ஜே யூசோவை அடித்து உள்ற தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஜே யூசோவை பேரன் பேக்கரும் பிரசன்ட் சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸோட மியூசிக் வரும். ரோமன் ரிங்ஸ் மியூசிக் வந்தோடனே பேரன் பேக்கர் வந்து அவனை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பிரசன்ட் அதுக்கு ரெடியாக வரும். ரோமன் ரிங்ஸ் உள்ற வந்து இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார். ரோமன் ரிங்ஸ் ஜே யூசோவும் இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கம் ஸ்பியர் போலாம், ரன்னிங் ஸ்பியர் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அந்த பக்கம் 2 பேரும் ஓடுவாங்க. ஓடின நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேரன் பேக்கருக்கு ரோமன் ரிங்ஸ் ஸ்பியர் போடுவார்னு பார்த்தா ரோமன் ரிங்ஸுக்கு பேரன் பேக்கர் ஸ்பியர் போட அதுக்கப்புறம் ஜே யூசோ அப்படியே ஒரு க்ளோஸ் லைன் போட்டு பிரசன்ட் அடிச்சு படுக்க வைக்க அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரையும் பயங்கரமா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸுக்கு அப்படியே கமெண்ட்ரி டேபிளுக்கு மேலே இருந்து அப்படியே அங்கே டாப்ல இருந்து கமெண்ட்ரி டேபிள் அடிச்சு பேரன் பேக்கர் உள்ற கீழே உழ வைப்பாரு. அதுக்கப்புறம் உள்ற தூக்கி போட்டு அடிப்பார். பேரன் பேக்கர் அப்படியே ரோமன் ரிங்ஸை பார்த்து உன் கதை முடிய போகுது, நீ இனிமே எங்ககிட்ட ஆட்டம் போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, 2 பேரையும் டாமினேட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட முடிஞ்சிரும் தான் பார்த்தோம். ஆனால் அதோட முடியாமல் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு ஐடியா பண்ணுவாங்க. இவங்க ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, 2 பேரையும் அதோட பேரிகேட் கிட்ட நிற்க வச்சு 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் ஸ்பியர் போடுவார் பேரன் பேக்கர். ஸ்பியர் போட்டோன்னே இந்த 2 பேர் ரோமன் ரிங்ஸும் ஜேயிஸும் பேரிகேடை உடச்சிக்கிட்டு கீழே விழுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி எதுக்குன்னு தெரியல ரோமன் ரிங்ஸோட ஷூவை கலட்டிட்டு, அதாவது ரோமன் ரிங்ஸ் ஷூவை கலட்டி பிரசன்ட் கலட்டி கையில் வச்சுக்கிட்டு அதை காமிப்பாரு. ரோமன் ரிங்ஸோட பூட் இன்மெல்ட் கிடையாது, ரோமன் ரிங்ஸ் ரெஸ்லிங்கை குயிட் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அந்த இடத்துல அதை தூக்கி செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இதுதான் இந்த ராவில் நடந்துச்சு.